அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் பேருவொண்டி இளைஞரணி செயலாளர் ராமச்சந்திரன் நான் தாங்க. இப்போ நடக்கக்கூடிய கட்சி சூழ்நிலைகள் சில மாற்றங்கள் சில இதெல்லாம் நடக்குது. அதில் எஸ்பி வேலுமணி அண்ணன் என்ன முடிவு பண்ணுறாரோ அவரோட முடிவு என்றைக்குமே சுயநலத்துக்காக பாடுபடுறது கிடையாது. அவர் மக்கள் பொதுநலத்துக்காக பாடுபடக்கூடிய ஆள். அவருக்காக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் தொண்டாமுத்தூர் பொதுமக்கள் அனைவரும் கோவை மாவட்டம் முழுவதும் அவங்க எல்லாருமே அவருடன் துணை நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒருத்தருக்காக சுயநலத்துக்காக உதினாவரிக்கு பாடுபடுறது கிடையாது. அவர் கழகத்தில் எல்லாத்துக்குமே பொறுப்புகள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிற ஒழியும் ஒருத்தருக்கு வேண்டி அவர் சுயநலத்துக்காக அவர் இது பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? அவர் மனசார எங்கூட வந்தவங்களுக்கு அனைவருக்குமே பொறுப்பு போட்டு கொடுங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு, மாநில பொறுப்பு, இந்த மாதிரி அவங்க என்னென்ன பொறுப்பு இழந்தாங்களோ அந்த பொறுப்பெல்லாம் போட்டு கொடுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பொறுப்பு போட்டு கொடுங்க. அவருக்கு அந்த மாதிரி சுயநலம் வாழ்ந்து கிடையாது. தொண்டாமுத்தூர் கோவை மாவட்ட இளைஞர்கள் எல்லாருமே வேலுமணிக்காக அத்தனை பேர் சப்போர்ட் இருப்பாங்க. ஏன்னா இது எஸ்பி கோட்டை தொண்டாமுத்தூர். ஓகேங்களா? அவருக்காக நாங்கள் எல்லாருமே மனசுக்குள்ள நினைப்போம். ஆனால் நான் என்னைக்குமே இதயத்தில் வச்சுக்கூடிய ஆள். ஓகேங்களா? என்னைக்குமே வேலுமணி தான். அவர் மாதிரி ஒரு மனுஷர் பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி மனிதருக்கு நாங்கள் அவர் காட்டும் வழியே எங்கள் வழி. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லுவாங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், அவர் காமிக்கும் வழியே எங்கள் வழி. அது முள்ளா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அவர் பின்னாடி நாங்கள் போவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 32 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே இருந்தது. அம்மா தன் உடலை வருத்தி கொண்டு இந்த கழகத்தின் ஆட்சியை அமைக்க அரும்பாடுபட்டு தன் இன்னுயிரை நீற்று 1000 காலத்துக்கு ஆட்சியும் கட்சியும் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் அத்துணை பேருடைய தயவில் வந்த இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சியின் அழிவு பாதையை கொண்டு செல்கிறார். இது அதிமுக தொண்டர் என்ற முறையில் குமுறலில் எத்தனை பேர் இந்த அதிர்ச்சி தாங்காமல் இன்னுயிரை நீத்து கொண்டார்கள். அது வெளியிலே ஊடகத்தின் வாயிலாக வரவே இல்லை. இன்னும் அதிமுக தொண்டரின் உயிரை படிக்கும் செயலை மீண்டும் ஒருமுறை கரம் கூப்பி கேட்கின்றேன். மதிப்புக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, நீங்கள் தவறான முடிவை எடுக்க வேண்டாம். பிரிந்து சென்றவர்களை அத்துணை பேர்த்தையும் கட்சியில் சேருங்கள். அத்துணை பேருடைய ஆலோசனையை கேட்டு நீங்களே மீண்டும் பொதுச் செயலாளராக இருங்கள். நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருங்கள். தொண்டனுக்கு வேண்டியது கட்சி ஜெயிக்க வேண்டும், ஆட்சியிலே இருக்க வேண்டும், மக்கள் சார்ந்த பணி நடைபெற வேண்டும். ஆகவே அண்ணன் எஸ்பி வேலுமணியார் அவர்களின் சொல்லை கேட்டு அவர்கள் கூறும் நல்ல கருத்தை கேட்டு கோடான கோடி தொண்டன் அதிமுக தொண்டன் அத்துணை பேரும் ஓரணியில் இருப்பான். இல்லை என்றால் அதிமுக தொண்டர்கள் புரட்சி வெடிக்கும். அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.